ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வன் வா ஜெயமுடன் ஓதி
உரைப்பாள் இம்முலைகளை வாணி அம்மா சிறையால் உனை வணங்கி செந்தமிழை நான் பாடுவதற்கு நாவில் வந்திசை தருவாய் நான் முகனார் தேவி அம்மையே திருமலை முருகா உற்றார் தனக்கு ஒரு வீரமல்லை உமையவாள் தனக்கு மகனே தாடை தந்து அடியேனையால் கொள்வாய் குமரேசா எந்தன் மனத்துள் முருகா நீர் விஸ்தாரமாகவே புள்ளிமையில் ஏறி தெய்வானையோடு வர வேண்டும் என பொருளே ஐந்து துந்தி வயர் தோழே जाने वागण में अरे आय चोली ओ பல முருக நிசர் கரையவளோட கடலையும் ஆத்தோட செய்திடவே முன்னாலே வந்து கணபதியே பொருளே பொருளே வேதமந்திர நீல சந்திர ஏனோ மறையோ விரும்பி நான் உனை தொழுவேன் வடிவேலா இறங்கிட்டு
வாய்திறந்து புகழவே கலை மகள் அறியவே ஒரு மகள் நிறைந்த சீவ காணுவே புகழ்ந்து நான் எப்பொழுதோ உமை பாடுவே வரங்களே தனை வரட்ட தேதினை மாவை உண்ட வேளவா ஆண்டவா சந்திர வேளவா அந்த மாறுபாடா சுரந்தலைய அடுத்தவா அடுத்தவா இஷ்டமுடனாரி ராமா உன் புகழ் வில்லில் பாட இஷ்டமுடனாரி ராமா உன் புகழே வில்லில் பாட என்றே தாளம் போடவே போடவே இந்தனை தாய் என்ற தாளம் போடவே போடவே என்று தாளம் போடவே 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 என்று தாளம் போடவே போடவே என்று தாளம் போடவே மக்கே முக்கணர் பரமேஸ்வரனா முந்திய குரு யோமகே முக்கணன் பரமேஸ்வரனா ஓம் ஓங்காரத்தினுள்ளாய் வந்துதைத்த ஆமோ நாதத்துள் நாதமான நமச்சிவாய மூல பொருளை ஆமையா நமச்சிவாய மனு மூல பொருளை பொருளே என்னாலும் கனவிலும் நினைவிலும் நான் மறவே குருவரனை வெற்றி வேலா குருவரனை வெற்றி வேலா கொண்டறிந்த மால் மாறுகா அமர சிறைகளெல்லாம் காற்றோனே ஆறு சடை வேல் முருகா சூர சண்டை முடித்தோனே சுப்பிரமணியா வேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா மால் மருகவேல் முருகா மாயனுட திருமுருகா வந்தாருளவே ஐயா வந்தாருளவே ஐயோ மாயோனின் மருகோனே
மகளே நீ மலையரதன் திருமகளே வாழுமதியாம்பிகையா அம்மா வடமுருகும் வடை கிளியே நீ வந்தருள வேணும் தாயே இடமுருகும் சரஸ்வரியா கருள வருவாய் அம்மா நாவுதாடு மாறாமல் குரலும் அங்கிடாமல் முட்டினா உணர்ந்து நினைவுதோடு வேலையில சிலையுனா விலையோ சிலையுனா விலையோ நினைவு தர வருவாய் அம்மா தெரியாத கதைகளெல்லாம் மூர்த்தி ஐயா தெரியும்படி அருள் புரிவார் நாம் மறந்திருக்கும் கதைகள் எல்லாம் மனமதிலே அருள் புரிவார் எனக்கு கண் கொடுத்த காளி அம்மா கருள வருவாய் அம்மா தங்கத்து நிறத்தழகி முத்தில் பிறந்தவளாளோ சத்தி கொண்ட தங்கம் மாளே தற்காக்க வருவாய் அம்மா உச்சினி மாகாளி உள்ளத்திலே குடியிருப்பாய் அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் அருள் புரிய வருவாய் அம்மா அருள் புரிய மாயாண்டி மதி குழந்து மல்லிகைப்பூ வாசகமே பேயாண்டி பேசி மகன் பேரு வென்று சுடல ஐயா ஊர்காடு சுடல தெய்வம் ஊர்காடு சுடல தெய்வம் உள்ளத்திலே குடியிருப்பா தர்க்கமாடன் தலைவாய் மாடு தர்க்கமாடன் தலைவாய் மாடு ஆதியில தர்க்கராசு ஆதியில தலைவாய் மாடு கோட்டைக்கெல்லாம் அதிபதி எந்தனோட குலதெய்வோ ஐயாவே கோட்டை மாடா ஐயாவே கோட்டை மாடா என் குறை தீர்க்க வேணும் ஐயா குறை தீர்க்க வேணும் ஐயோ மனதில் வந்து அருள் புரிவா மாயமாங்கூர் செய்யலே மாயமாங்குறிச்சி இன்னகரந்த நதியில தெய்வேந்திர குலமதியில சமுதாய குலதெய்வோ சத்தியான தங்கம் மாடோ கண் கொடுத்த காளியம்மா கதை கருள வேணும் எழுத்தை ஓரெழுத்த அருள் புரிய வருவாயம்மா 8 எழுத்த ஓரெழுத்த வருவாயம்போ அருள் புரிவாய் கலை மகளே அருள் புரிவாய் மகளே ஆய கலை வாணியம்மா அருள் புரிவாய்
அப்பா அப்பா அடரியா நாளை தன்னில் எழுத வைத்தார் என்கோருவோம் இதை அறியாத நாளை தன்னில் நாளை தன்னில் விதயம் செய்தார் என்கோருவோம் விதயம் செய்தார் என்கோருவோம் விஜயம் செய்த எங்கோரே விதயம் செய்தார் என்கோருவோம் அவனே சுந்தரன் சேர்வோ சொரியும் சுந்தர பாண்டியபுரம் தன்னில் வாழும் சுதிசவராமணி மார்வாரோ அண்ணாவி சொக்கலிங்கம் புலவர் பாதம் பாருலகில் கேதி வென்ற பார்வதியாபுரத்தில் வாழும் பாரத ராமாயண சுயம் பாடும் பாரத ராமாயண சுயங்கள் பாடும் அண்ணாவி பட்டமுத்து புலவர் பாதம் தென்னாட்டில் கேதி பெற்ற தென்னாட்டில் கேதி பெற்ற இவர்குள்ள மாணிக்கம் இளமெல்லாம் புகழ்படைத்து அறுத்தம் போட்டு விருத்தம் சொல்லு மாநிலத்தில் புகழ்படைத்து மண்டலத்தில் கேதி பெற்று ஐம்பொழி மாநகரில் வாடும் மாடன் திரு நாமம் பெற்ற மாடன் திரு அப்பா மாடசுவாமி புலவர் பாதோ குருவினோட சீர்வாதத்தை குருவினோட சீர்வாதத்தை எந்தலை மேல் ஒரு நாள் மறந்தாலும் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் மறந்துட்டாலும் ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறப்பதில்லை இங்க வந்த சபையோர்கெல்லாம் வந்த சபையோர்கெல்லாம் தெற்கு மாயமாங்குறிச்சி நகரத்திலே சத்தி தங்கம்மா காளியம்மா அம்மன் திருவாசல் தன்னில் வந்தனங்கள் செய்தோம் ஐயா கூடியிருக்கும் சபையோர்கெல்லாம் சபையில் கூட போகும் பெரியோர்கெல்லாம் ஐயா பெரியோர்கள் உங்க குழந்தை நான் வணக்கம் செய்தேன்
செய்தோம் அறிந்து நாம் பாடினார் ஆளோ அறியாமல் பாடினார் தெரிந்து நான் பாடினார் தெரியாமல் பாடிட்டார் பெரியோர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே ஆறு விளை நூறு கோற்றோ ஆறு விளை நூறு கோற்றோ எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா ஆறு வேளா நூறு கோத்தா சபையோர்களே சபை நிறைய வந்திருக்கின்ற என் அம்மா தாய்மார்களே தாய்மார்களே தாய்குல தங்கங்களே பெரியோர்கள் சபையோர்கள் ஆமோ சபை நிறைய வந்த தாய்மார்கள் என்று ஆமம்மா ஒவ்வொரு ஆலயத்திலையும் நாம சிறப்பாகவே பேசுகின்றோம் எதிர்க்காவ அம்மா தங்கம்மா காளியம்மாளுடைய திருவாலயத்திலே இந்த தெற்கு மாயமான் குறிச்சி நன்னகரத்திலே சரி இந்த ஆலங்குளம் வட்டாரம் ஆமா இந்நகரத்துல நம்ம வில்லு போடாத இடமே இல்ல நம்ம கிடையவே கிடையாது ஆலங்குளத்துக்கு தெற்க ஆமா நெட்டூர் மருதப்புறம் சரி கிடாரக்குளம் அகரம் அராசரபுரி ஆலங்குளத்துக்கு வடக்க தெற்க வடக்க ஆமா கிழக்க மேற்க சரி இந்த 4 திசைகளும் அப்படியே ஒரு சுத்திக்கிட்டே வரும் ஆமா ஆனா வடக்கு மாயமாங்குறிச்சிக்கு சரி அடிக்கடி வந்திருக்கேன் ஆமா ஆனா இதுக்குள்ள நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது சரி இப்பதான் வந்திருக்கோம் ஆமா இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை ஆமா எல்லா ஊருக்கும் பழசு இங்க மட்டும் புதுசு தெருவுக்கு மாத்திரம் புதுசு தெற்கு மாயமாங்குறிச்சிக்கு மாத்திரம் நம்ம வில்லு புதுசு ஆமா தெற்கு மாயமான்குறிச்சி நன்னகரத்திலே தங்கம்மாள் காளியம்மாளுடைய திருவாலயத்துல சரி இந்த அலங்கார பந்தலில இந்த சிங்கார மேடையில ஆமா இந்த அம்பாளுடைய திருவாலயத்திலே சரி இதே வில்லு மேடையில நாவலுக்கு முன்னால் எத்தனையோ பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் பாடியிருப்பார்கள் ஆமா ஆமா கலைஞர்கள் சரி கலை மாமணிகள் ஆமாம்மா பாடியிருக்கலாம் பாராட்டும் வாங்கி சென்றிருக்கலாம் ஆமோ நாங்களதோ சிறு குழந்தைகள் சரி சிற்று அறிவிற்கு தகுந்தபடி ஆமையா அறிந்தும் பாடலாம் ஆமா அறியாமலும் பாடலாம் சரி தெரிந்தும் பாடலாம் தெரியாமலும் பாடலாம் சில வார்த்தையை நாங்க தெரியாமலும் பாடலாம் ஓ தெரியாமலும் பாடுவேலோ ஆமையா எலும்பில்லாத நாக்குத்தானே தம்பி சரி முன்னால பாடுறத பின்னால பாடிடலாம் பின்ன பாடுறத முன்னால பாடிடலாம் ஆமா போடுகிற மேல தாளங்களிலும் சிறு சிறு குற்றம் குறைகள் இருக்கலாம் சரி இப்படி ஏதனும் எங்களுக்கே இருக்க தவறுன்னு தெரியாது ஆமா ஆனா உங்களுக்கு தவறுன்னு தெரியும் தெரியுமில்ல சரி அப்படி தவறாக தெரிந்திருந்தாலும் ஆமோ நான் உங்கள் வீட்டு குழந்தை ஆமையா என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று சரி இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ஆமா ஐயா சபையோர்களுக்கும் சரி சபை நிறைய வந்த அம்மா தாய்மார்களுக்கும் ஆமா வருங்கால வாலிப சரி இளம் சிங்கங்களுக்கும் ஆமாம்மா இந்த குடைவிழாவை தலைமை தாங்கி முன்னின்று நடத்தும் சரி குடைவிழா தலைவர் அவர்களுக்கும் தெற்கு மாயமான் குறிச்சி சரி சமுதாய ஊர் பொதுமக்களுக்கும் ஆமாம்மா என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சரி இத்துடன் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் நன்றி 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 வணக்கம். அடுத்து வருவது நாமளுடைய வில்லிசை முழக்கம். எந்த ஒரு வில்லு? நம்ம ஊர் வில்லு. பண்பொழி. எந்த ஒரு வில்லுன்னு வேற கேட்கீங்களா? பண்பொழியை சேர்ந்த வி மீனாட்சி வில்லிசை குழு ஆமா நடைபெற்று கொண்டு இருப்பது. சரி, அதனால பொதுமக்கள் அனைத்து பேர்களும் ஆமா கோவிலுக்கு வரும்படி வந்து கண்டு கழிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதனாலே சபையோர்கள் பெரியோர்கள் முன்னால் எல்லா ஆலயத்திலுமே வெள்ளுப்பாட்டுக்காரங்க பாடுவது. ஆமா, முத நாள் யாருக்கையா பாடணும்? யாருக்கு தாத்தாவுக்கு. யாரு தாத்தாவுக்கு? எங்க தாத்தாவுக்கா உங்க தாத்தாவுக்கான? உங்க தாத்தாவுக்கா இவர் தாத்தாவுக்கா? உன் தாத்தாவுக்கும் கிடையாது, என் தாத்தாவுக்கும் கிடையாது. தர்மசாஸ்தாவுக்கு பாடணும். தர்ம ஞான சாஸ்தாவுக்கு. சரி, ஐயன் பிறந்தாலே போதும் ஆலயத்துக்குள்ள எல்லாரும் ஓடியாந்துருவாங்க. ஆமா, எல்லாரும் வந்துருவா இல்லையா? வைரவருக்கோ மகடாசுரனுக்கோ தங்கம்மாளுக்கோ காளியம்மாளுக்கோ ஆமோ
கருப்பனுக்கோ பேச்சிக்கோ சுடலைக்கோ முண்டனுக்கோ சரி இந்த வனகோடி தேவதைகளை எல்லாம் வரவழைக்கணும்னா ஐயன் பிறந்தாலே போதும். ஆமா ஆமா மத்த தெய்வமெல்லாம் தானாவே ஓடியாந்துரும். ஆமா தன்னாலே வந்துருவாவோ. அதனால சரி முதல் நாள் பாடுவது சாஸ்தாவும். ஆமா ஐயன் சாஸ்தாவுடைய புகழை சரி இன்று வில்லிசையிலே நாமல் பாடுகின்றோம். ஆமோ கரகாட்ட நிகழ்ச்சியும் வைத்திருக்காங்க. ஆமா கரகாட்டம் ஆலயத்துக்குள்ள வருவது வரைக்கும் சரி நம்ம வில்லிசை கச்சேரி. ஆமா ஆட்ட உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வில்லுப்பாட்டு இல்ல. சரி ஆமா உங்களுக்கு ஓய்வு. ஆமா அது வரைக்கும் ஓடுத வரைக்கும் ஆமா போய்கிட்டு இருக்கட்டுமே. ஆமா கிட்ட வரவும் ஐயனை பிறகு செஞ்சுக்கிடுவோம். சரி அதனால் சாஸ்தாவுடைய புகழை பாடுகிறோம் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா இத்துடன் நான் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். ஆமாம்மா ஆமா தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்திலே தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்திலே சிவன் மாலும் குலவேருந்தா ஆதி வெள்ளியனோ கைலாசத்திலே பார்வதியும் குலவேருந்தா சத்தேலோகமனும் பிரமலோகத்தே சதுர்முகன் சரஸ்வதியும் குலவேருந்தா தேவேலோகமனோ அமராபதிகள் இந்திராணி குலவேருந்தா 33 கோடி தேவர்களா 40,000 ரிஷிமார்களோ அகத்தி சேரோட புலதீசரா அழகே கலை கோட்டு மாமுனியா நந்தி படைகளுடன் போதேகளோ படைகளோட போதேகளோ 4 லட்சம் கோடி பேய்படையோ ஐயா போதங்களோ பாலகர்கள் கொலவேருந்தார் தானாக தோன்றிய பொன்னுவெள்ளி கைலாச பர்வதத்தில் ஈசன் சங்கரன் சதாசிவன் நிமல நிரதரன் சப்பாவர்ணன் சந்திரசேகரன் காடகாலன் திரிசூலன் கங்காளன் கங்காளன் காமதை கண்ணன் என்றோ திரிலயன் திரிகோண நாயகன் யமோ பர்வத ராஜகுமாரி தஜை மேனியால் பிரகாசிக்கக்கூடிய தோலுடையும் யானை தோல் போர்வையும் துதையும் கபால சூலமேந்தும் உத்ராஜபுரமான மாளிகாபுரத்தோடு என்னை யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறார்கள் தெரியுமா? யானை மோக தந்தி கணபேதியோ யானை மோக தந்தி கணபேதியோ அப்பனாரு மோத்தோட வேலே வேணும் அவ சுடரோடு சனி நாரேதரோ சுடரோடு சனி நாரேதரோ அங்க சுவாதி மார்கண்டனும் கொலுவிருந்தா
பூலோகத்திலே ஆமா சாட்சாதி சிவபெருமானோட சக்தியாகிய உமா மகேஸ்வரியால் குல பிறந்தாள். சரி அந்த சிவபெருமானை சூழ அம்மையா கைலாசத்திலே சிவபெருமானுக்கு கூசாமல் குண்டோதரன் கொடைபிடிக்கின்றார். நந்தி தேவர் படை ஒழுங்கு செய்கிறார். ஆமா நாரதர் நாட்டு செய்தி சொல்லுகிறார். சரி ரம்பைக்கு என்ன வேலை? நடனமாடு வேலை. ஆமா ஊர்வசிக்கு என்ன வேலை? உல்லாசம் பாட உல்லாசமா அவ பாடுவதற்கு அவளுக்கு வேலை. ஆமா பாட்டுக்கு தக்கன இவ ஆடுவா. அவ பாடுவா இவ ஆடுவா. ஆமா இவ ஆட்டத்துக்கு தக்கன அவ பாடுவா. வருணன் வாசலை துடைப்பார். ஆமா வாயு வாசலை பெருக்குவார். ரம்பை நடனமாட ஊர்வசியால் உல்லாசமாக பாட. ஆமா மேனகையால் மருதங்கம் போட. அதனால கைலேங்கிரி வாசல்ல மிருதங்கம் போட இத்தாதி தேவர்களோடு ஈசனாகிய பகவான் குல பிறந்தார். சரி அந்த சிவபெருமான் பார்த்தார். ஆமா இந்த தேவர்களும் மூவர்களும் யாவர்களும் கூடி நாமளை வணங்கி கொண்டிருக்கிறார்களே. சரி இவை வணங்குவதனால் நமக்கு அருள் உண்டா? கிடையாது கிடையாது. ஏன் தம்பி கிடையாது? என்ன காரணம் தெரியலையே. என்ற கைலாசத்திலே பிறந்தவர்களுக்கு ஆமா பிறப்பின்றி இறப்பு இல்லை என்று இறைவன் வாழ்வு கொடுத்தார். ஆமா பிறப்பு தான் உண்டை தவிர இறப்பு கிடையாது. பிறந்தவங்களுக்கு சாவே கிடையாது. சாமியை கும்பிட்டோம்னா நமக்கு என்ன மகிமை உண்டு? அதான ஒண்ணும் கிடையாது கிடையாது உள்ள மக்களுக்கு. அதனால் ஆண்டவன் செத்து பிழைக்கும் சீவகோடி சிவனை வணங்க வேண்டும் என்று 14 புகணங்களை படைத்து அதில் 3 உலகத்தை படைத்தார். என்ன உலகம்? அதளை என்றும் சுதளை என்றும் ஆதி பாதாளம் என்றும் திரிலோகங்களை படைத்தார். அதளை என்றால் என்னவோ? அதளனா உனக்கு தெரியாதா தம்பி? தெரியாதக்கா. அதளை என்றால் ஆகாயம். அவ சுதளை என்றால் நம் நாடு. இதான் நம்ம வாழக்கூடிய பூமி மத்திய லோகம். அப்ப ஆதி பாதாள உலகம் கேள. நாமளுக்கு அப்பாற்பட்ட உலகம் தான் ஆதி பாதாளம். நமக்கு அடியில் ஒரு உலகம் இருக்கோ? ஆமா அப்படி சொல்லுங்க. அவ கூடையும் மம்படியும் தூக்கிட்டு போய் வெட்டி பார்த்துட்டு வா. அதை வெட்டி பார்த்துட்டு தான் காலையில் நானும் குடத்துக்காரனும் சேர்ந்து 2 பேரும் வெட்டினியான வெட்டிருவியப்பா. ஏ குடத்துக்காரன் என்ன நீ கம்பி போட்டு குத்து, நான் மம்புடி போட்டு அப்படி தாண்டி பார்க்க அந்த அவனி ஆதி பாதாளம் என்றும் திரிலோகங்களை படைத்தார். சரி பாதாள உலகத்தை ஆமா பகவான் படைத்த அவனி 56 தேசத்து நாட்டுக்கும் சரி அதிபதி நாடென்று இறைவன் ஒப்படைத்தார். இப்ப நம்ம இந்தியாவுக்கெல்லாம் தலைநகரம் எது தம்பி? எங்க இருக்கு? சென்னை தானே. சென்னை. இந்தியாவுக்கெல்லாம் தலைநகரம் டெல்லி. ஒவ்வொரு கோயில சொல்லுது, ஒரு கோயில மறந்து போயிருவீங்களா? சொன்னதை யாத்துக்கிடணும். இந்தியாவுக்கெல்லாம் மறுபடியும் கேட்டா பாத்தீங்களா? அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலைநகரத்தை எடுத்திருக்கிறார். எடுத்திருக்கோம் இல்லையா? ஆமா. அதே போல அவனிகிட 56 தேசத்திற்கும் தலைநகரம் பாதாள உலகம். அதை தலைநகரமாக கொண்டு அசுரர்கள் அரக்கர்கள் வாழக்கூடிய பூமிதான் ஆதி பாதாள உலகம். அந்த அசுரர் அரக்கர்களுக்கெல்லாம் தலைவன் தலைவியாக ரிஷிமுகாவரனும் இரத்த கணிராலும் வாழ்ந்து வந்தார்கள். இருவேர்களுக்கும் மந்திரி பிரதானி சேனா சயனியங்கள் ஆளால் படை குதிரைப்படை ரஜகாதிபதிகளோடு வாழ்ந்து வந்தார்கள். குழந்தை இல்லாம பாதாள தொண்டுல பகவானை வேண்டி தவம் பிறந்தார். ஆண்டவன் அருளாலே இருவேர்களுக்கும் அழகான ஆண் குழந்தை கிடைத்தது. சரி வல்லமையோடு வந்து பிறந்தான் வல்லவன் என்றும் நம்ம குலமோ அரக்கர்களும் அசூர அரக்கர்களும் ராஜகுலம் அரக்கர்களும். அதனால அவனுக்கு ஒரு பெயர் அரக்கன். சரி என்ற அரக்கனை சீரும் சிறப்புமாக வளர்த்து அவனை 5 வயதிலே அறிவு பள்ளிக்கூடத்திலே சேர்த்து கல்வி கலைக்காணியம் அத்தனையும் கற்றுக் கொடுத்து 16 வயதிற்குள்ளே அவனுக்கு கல்யாணத்தை முடித்து பட்டமும் சூடி வைத்தார்கள். அஷ்டமி நவமி ஆரம்பிப்பதை கூட அசுரகுல ஒருவார் பாராமல் அப்பாவுக்கு பின்னால் அரக்கன் தான் ஆடை ஆள வேண்டும் என்று அவனுக்கு மகுடமுடி சுட்டி வைத்தார்கள். அன்றைய நாள் முதலாக என்னம்மா அரக்கன் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? எப்படி? பாசம் புகழ் சூழும் உலகம் அல்ல, பாசம் புகழ் சூழும் உலகம் அல்ல, வரிசையுடன் ஆண்டாவல்ல அரகை சேர்ந்துடன் போய் அவனி எல்லாம்
பொழியுரையா சாரமழையதுதான் பொழிந்திடுமா சாரமழையதுதான் பொழிந்திடுமா அதில் சரமேலே அங்கே காய்த்திடுமா சன்னல் பின்னலங்கே விளையுடையா மகுடமுடி தரித்து சிம்மாசனத்துல போய் இருந்தானோ அன்னையில இருந்து நீதி நேர்மை தயவு தாட்சண்யம். சரி, ஒரு மன்னனா தேர்ந்தெடுக்கணும்னா மக்கள் தானே தேர்ந்தெடுக்கணும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு கோவில் குடைவிழா எடுங்க. சரி, ஒரு நாட்டாமன்னு தேர்ந்தெடுக்கணும்னா 10 சனம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பதான் ஒரு நாட்டாம. ஆமா, இன்னார வைப்போம், இன்னார வைங்க, அதானே இது நல்லா இருக்கும். சரி, அவர் ஒப்பமா அவர் கொஞ்சம் முன்கோவம் முடிச்சவரு. ஆமா, கோவம் முடிச்சவரு, பாத்துக்கோங்க. சரி, அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அப்ப நல்லவரு நல்லவர் இல்ல அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிறது மக்களால் தான் தேர்ந்தெடுக்க முடியும். சரி, மத்த யாராலையும் தேர்ந்தெடுக்க முடியாது. எங்க ஊர்ல நான் தான் நாட்டாம. உங்க ஊர்ல பல ஊர்ல? ஆமா. எவ்வளவு நாளா நாட்டாம? 2 வருஷமா இருந்தேன். 2 வருஷமா? அதுக்கு மேல வச்சிருக்க மாட்டாங்களோ? அவளுக்கு யாரு மாறிடுவாங்கல்ல. அதனாலே பாதாள உலகத்திலே அவனி 56 தேசத்து ராஜாக்களுக்கும் அதிபதி சக்கரவர்த்தியாக இருந்து நீதி நேர்மை தயவு தாட்சண்யம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, பவளக்கண்ணி என்ற பெண்ணோட அசுரகுல வல்லரக்கு சிறப்பாக ஆண்டு வந்தார். ஆண்டு வரும் மன்னனுடைய ஆட்சி காலத்துல என்ன மக்கள் எல்லாம் பகுதி கொடுத்தார்கள், பணிந்து நடந்தார்கள். இருஷா கொடுத்தார்கள், எதிர் சேவை செய்தார்கள். ஆமா, கப்பம் கொடுத்தார்கள், கை கட்டி வணங்கி நின்றார்கள். வணங்கி நிக்காங்க. எவ்வளவு காலமா? அதானே, எவ்வளவு காலம்? 12 வருடம். எந்த தொழிலை எந்த மனிதன் தொடட்டும் 12 வருஷம். அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஆமா, 12 வருஷம் ஒரு வேளாவட்டம். அதான் அப்பவே சொன்னா செல்லும் காலம் சில காலம்னா. ஆமா, செல்லும் காலம் சில காலம் தான். அதுக்கு மேல செல்வடியாவாது. அதுக்கு மேல நீ எண்ணத்தை பவுடர் போட்டு படிச்சாலே எடுக்காது. ஆமா, பாத்தியலா? அது சரிதான் தம்பி. ஆமா, அது ஆமா, அது அது அந்த டயத்தோட எல்லாம் முடிஞ்சு போகும். ஓடும் காலம் வரைக்கும் தானே ஓடும். சரி, அப்புறம் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஆமா, அதே மாதிரி சரி ஒரு தண்ணிக்கு. ஆமா, புது சேலையா இருந்தாலும் புது வேட்டியா இருந்தாலும் கோடி சேலை. ஆமா, கோடி சேலை ஒரு தண்ணிக்குன்னா. சரி, அத மாதிரி தண்ணியில போட்ட உடனே பழைய சேலையா மாறிடுதுல்ல. ஆமா, அத மாதிரி நம்மளும் ஒரு தொழில் எடுங்க. சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வெளியில ஓடி அடிக்க முடியும். ஆமா, பிறகு அப்புறமா ஒரு வாரம் உட்காந்துட வேண்டியது தானே. அதுக்கப்புறம் இருக்க வேண்டியதான். வயசான பிறகு நம்ம வெளியில போக முடியுமா? முடியாது. சரி, அத மாதிரி அரக்கன் சபையில போய் இருந்தா 12 வருஷம் ஜே 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 ஜேன்னு ரெக்க கட்டி பறக்கான். அப்படியே பறக்காம். பகுதி வாங்கினான், எருசா வாங்கினான், கப்பா வாங்கினான், காணிக்க வாங்கினான். சரி, 2 நாளைக்கு ஒருக்க 4000 5000 6000 7000னா ஆமா பணம் யாருக்கிட்ட தானே போவோம். ஆமா, என்ன? சரி, கண்டிப்பா அந்த பணம் குறையாதுல்ல. ஆமா, அதே மாதிரி பாருங்க, வருமானம் வரும்போது தேடிக்கிடணும். ஆமா, வருமானம் இல்லாத நேரம் சேமிச்சு வச்சிருக்கதை எடுத்துக்கிடணும். அதான் மனிதனுடைய கடமை. சரி, ஆமா, வரும்போது பெரிய செலவாளி மாதிரி அள்ளி 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 பணத்தை வெளியில விட்டுட்டு சரி மறுபடியும் திண்டாடக்கூடாது.
மறுபடியும் எதுவுமே இல்லாம குத்து வச்சுட்டு இருக்கல ஆத்திரத்துக்கு அவன் தரவா போறான். ஐபேசி புரட்டாச்சியில தான் கொஞ்சம் திண்டாட்டமா இருக்கும். அப்ப நான் தாரேன். அதானே காக்கா. சரி. ஐபேசி புரோட்டாசில உனக்கு பணம் தானே தேவை. அதானே. சத்தமிடாம. சரி. ரேடியோ என்ன சொல்லிருக்க? அதான். அதனால பாருங்க. சரி. அசுரகுல வல்லரக்கன் பகதீரசால் கப்பங்காணிக்கை வரிகட்டு வெட்டிகளை வாங்கி ஆமோ சிறப்பாக 12 வருஷமா ஜெய ஜெயன்னு ஆண்டான். சரி. இவனுக்கு மகுடமுடி சூடும் போது ஆமா இந்த அஷ்டமி நவமி இருந்தது பாத்தியலா? ஆமையா. இது ஒரு ஆகாத நட்சத்திரம் தம்பி. ஆமா ஆமா. அஷ்டமி நவமினா தொட்டா தொலங்காது, தோட்ட வச்சா காய்க்காது. நல்ல தண்ணியை ஊத்தணும். நீ எவ்வளவுதான் தண்ணியை ஊத்தும் மரமண்டனா மரமண்டைக்கு என்ன சொன்னாலும் எட்டாது. அப்ப மோட்டர் போட்டு அடிச்சாலும் காய்க்காதானே? என்னத்த மோட்டர் போடு. அப்ப ஆத்து பாசாகணும். ஆஹா. அப்ப என்னதான் செய்ய? சரி. நோய் அடிச்சிருச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அது ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் வேரோட அரிச்சுக்கிட்டு போயிருமே. வேரோட அரிச்சுக்கிட்டு போயிரு. ஆமா. திருப்பி அதை போய் நீ பார்க்க போக முடியாது. அதே மாதிரி அசுரகுல வல்லரக்க சரி 12 வருஷமா ஆண்டான். ஆமா. இந்த அஷ்டமி நவமியா 12 வருஷம் கழிஞ்ச உடனே அவன் லேச அப்படியே அழுக்கி பார்க்கான். சரி. ஆகாத காலம் அணுகுது. ஆமோ. கொல்லாத காலம் பின்னால போய் நிக்கி. ஆமா. சனியும் பிடிக்கும். சரி. சங்கடம் வந்து சேருது. ஆமா. 7 நாட்ட சனி ஏறெடுத்து அரக்கனா பார்க்க. ஏ பாவம் இருக்க இடத்த கிளப்ப போறான். சனியம் பிடிச்சா ஒரு மனிதன் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆமோ. அவன் இஷ்ட போக்குலயே தான் போய்கிட்டு இருப்பான். சரி. அது அவனை பிடிச்ச நேரம். அது அவனை சொல்ல குத்தம் கிடையாது. அதான் ஆட்டி படைக்கான் சனிய. ஆட்டி படப்பா வேற சிவனேன்னு ஒரு இடத்துல கிடப்பான். ஆமா. அதுக்கப்புறம் தான் நமக்கு சனியம் பிடிச்சது. சரி. எப்படி சனியம் பிடிச்சாலும் மறுபடியும் இருந்து சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். ஆமா. இப்பெல்லாம் செஞ்சுட்டோமே. அதான உலகையா இருக்க. அதானே. அத மாதிரி இவனுக்கு மகுடம் சுடும் போது அவர் சனி இருக்கத பார்த்தாரா? பார்க்கல. இது என்ன செய்யும்? அன்னைக்கு நல்ல நேரம் தானே பார்த்தோம். அதானே அப்படின்னு குறிச்சு வச்சுட்டாரு. சரி. அன்னைக்கு ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆமா. 12 வருஷமும் முடிய. சரி. 6:45 அரைங்காலம் அவன் அப்படி லேசா அழிக்க. ஏப்பா 6:45 அரைங்காலமாமா? 7:30. 7:30 நாட்டா 7:30 நாட்டா 7:30. சரி. ஒரு மனிதனை தொடமாட்டான் தம்பி. தொட்டாமனா சாதாரணத்துக்குள்ள சீக்கிரமா அவனை விட்டு தொலை. 7:30 வருஷம் அவனை ஆட்டி படைச்சிருவான். எத்தனை வருஷம்? 7:30 வருஷம். 7:30 வருஷம் விட மாட்டான். ஆமா. அதனால அந்த அஷ்டமி நவமியை ஆரம்பித்த உடனே சரி நீதியோடு இருந்த அரக்கை எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படி? நீதியை தான் அரக்கன் தவறுவானா நேர்மை வழி அரக்கை பேசருவானா நேர்ம வழி பேசருவானா சருவானா அரக்கே மணி நீதி அரக்கந்த வருவானா மண்டலத்தை அரக்கே ஆளுவானா தானத்தையும் அரக்கே மறப்பானோ மறப்பானா தருமத்தை அரக்கே அயப்பானோ தருமத்தையும் பாவி அயப்பானோ ஓடே ஓடையா மரபானா மரபானா கோயிலுக்கு அரக்கம் போக மாட்டான் விட்டு தந்தை வைத்த வணங்க மாட்டான் வந்தவரை மதிக்க மாட்டான் மதிக்க மாட்டான் மரியாதை செய்ய மாட்டான் மரியாதை செய்ய மாட்டான் மதிக்க மாட்டான் மதிக்க மாட்டான் மரியாதை மரியாதை 12 வருஷமும் விடிய காலம் எந்திரிச்சான். ஆமா முன்பாட்ட கவனிச்சுக்கல கட கட கடன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. முங்கி முழுகி முக்காலமும் சிவனை நினைத்து சரி அப்படியே திருநீரை அள்ளி நெத்தி நிமுற பட்டையா அடிச்சான். பட்டையா அடிச்சுட்டான். 12 வருஷம் கழிச்சு அஷ்டமி நவமின்னு ஆரம்பிச்சதுதான். சரி சாமியை கும்பிடுறது அடியோட அயக்கம். ஏன் பாவி தெய்வத்தையே மறந்துட்டான். என்னைக்கு வெளிக்கிளம்பி போனாரோ சரி அன்னையிலிருந்து வீட்டுல பத்தி பொறுத்தது கிடையாது.
தீபம் பொறுத்தது கிடையாது. ஆமா சாமிக்கு சூடம் காமிக்க போறது கிடையாது. அதான் பூஜை நேரத்துல அங்க வந்து மாசு பிடிச்சிட்டு நிக்கும். பூசை நேரத்துல அவங்க மாசு பிடிக்கும். அப்ப பூசை யாரு பண்ண? வந்து பண்ணுவான் வந்து. அதனாலே அசுரகுல வல்லரக்கு சரி 12 வருடம் கழிஞ்ச உடனே சாமிய அடியோட மறக்கா. சரி வந்தவரை மதிக்கல, மரியாதைன்னு பேசல, ஆமா யாரையும் இரட்டு பார்க்கல, என்னன்னு கேட்கல. இவன் நீதியை தவற ஆரம்பிச்சாமலா? சரி அவனா தவறல. ஆமா இந்த அஷ்டமி நவமி அந்த வேலை பண்றான். ஏப்பா ஒரு மனிதனை சரி சனியை தொட மாட்டாம தொட்டாமனா சாதாரணமா விட மாட்டான். அவனை விடவே மாட்டான். செம்ப சனியா இருக்கான் பாத்தியா? ஆமா செம்பெடுக்காம விட மாட்டான். கண்டிப்பா கண்டிப்பா. 7 சனியம்னு ஒரு மனிதனுக்கு ஆரம்பிப்பான். ஆமா எந்த இடத்துல இருந்தாலும் இருந்த இடத்தை விட்டு கிளப்பிடுவான். சரி அட்டம சனிய ஒரு மனிதன் இருக்கான். ஆமா ஆட்டி படப்பான், கொப்பு கொப்பா ஆட்டுவான். சனி பகவான்ல எத்தனையோ சனி இருக்கான். பதவி எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி பதவி விட்டு இறக்கிடுவான். மங்கு சனி பொங்கு சனின்னு இருக்கான் பாத்தீங்களா? பொங்கு சனி. பொங்கு சனி. அந்த பொங்கு சனியில பாலா பொங்கு வட்டி கொடுப்பான். ஆமா ஆமா பணம் வருதும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஒரு வழியா. ஆமா ஒரு வழியா வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆமா இப்ப நம்ம கட்டக்கார மருமனுக்கு தான் பொங்கு சனி பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆமா நல்ல பைசா அவளுக்கு. அப்படியா? தெரியல நல்லா இருக்கட்டும் நம்மளால. அதனாலே சரி மங்குன் சனி பொங்கு சனினா பொங்கு சனி நடந்தா நல்லா இருக்கும். ஏன் அப்பா வருமானம் வேற இவரு வருமானம் வேற. அப்பா வருமானம் ஃபுல்லாவே வீட்டு செலவு. இவரு வருமானம் ஃபுல்லா மிச்சம் தானே. அதனால ஆமா உனக்கு இல்ல நம்மளுக்கு அப்படி கிடையாது. வீட்டுக்காரி வருமானம் யார்கிட்ட கொடுக்கா? அது ஃபுல்லா சீட்டு போனா குழுவு எல்லாம் போகல. அதனால பாருங்க அந்த அசுரகுல வல்லரக்கு நீதியை தவற ஆரம்பித்தான். நீடு உலகமெல்லாம் ஒரே பஞ்சமாக இருந்தது. ஆமோ பஞ்சமனா பஞ்சம் அவன் கொடிய பஞ்சம். மழை பொழியல மாசில் விளையல. சரி மரக்கா உருண்ட பஞ்சம் மன்னவனை தோற்ற பஞ்சம். அக்கா உருண்ட பஞ்சம் பக்தாவை தோற்ற பஞ்சம். ஆமா நாளை உருண்ட பஞ்சம் நாயகரை இழந்த பஞ்சம். பஞ்சமா இருந்தா யார் யா பகுதி கொடுப்பா? யாராலையும் பகுதி கொடுக்க முடியவில்லை. சரி இதை அறியாத வல்லரக்கன் ஆமா யாரை அழைக்கிறான் தெரியுமா? வரம்பெல்லா மந்திரிய வரமில்லா மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் 56 தேசம் எல்லாம் அறிக்கை போல அனுப்ப வேண்டும் மன போல எழுத வேண்டும் மன்னருக்கு அனுப்ப வேண்டும் அவருடைய மந்திரியும் அறிக்கை ஓல எழுதுவாரா தேசமெல்லாம் அனுப்புவாரா மத ஓல எழுதுவாரா மன்னருக்கு அனுப்புவாரா மற்றமுள்ள மன்னருக்கு அனுப்புவாரா அனுப்புவாரோ மன்னருக்கு அனுப்புவாரா ஓ ராஜாதி ராஜ 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 கம்பீரர்களே ஆமோ மன்னாதி மன்னர்களே மகுடமுடி தரித்த ராஜாக்களே நம் அரசுக்குளருக்கும் சிற்றரசர்களே சரி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பகுதி இருசால் கப்பம் காணிக்கை வட்டி வட்டி ஆமா வட்டிக்கு ஆமா வட்டிக்கு குட்டினா என்னப்பா? அதாவது 1000 ரூபாய் முதநாத்து வாங்கணும்.
அதாவது மறுநாள் காலையில 9 மணி வந்து தவறினால் 10 மணி ஆனாலும் அதுக்கு 100 ரூபா வட்டி. மீட்டர் வட்டியா? மீட்டர் வட்டி நல்லா இருக்குமே. ஸ்பீடு வட்டி. ஸ்பீட் வட்டி 2 நாள் ஆச்சுன்னா 1500. பரவாயில்ல. தெரியுமா? அதனாலே அவனிகிட்ட 56 தேசத்து ராஜாக்களுக்கும் மனவோல 6 பேர் ஓலை எழுதி அனுப்பி வைத்தார்கள். ஆமா. ஓலையில் என்ன எழுதிருக்கு? பகுதி கட்டு மந்திரி வருவாரு. சரி. அப்படி கொடுக்காத பேர்களை ஆமா அரசாங்கத்தின் சட்டப்படி உங்களே ஆக்கினை செய்வோம். ஆமா சண்டை போடுவோம். ஆக்கினா என்ன என்ன உங்க தலையை அறுப்போம்னா. ஆமா ஆக்கினினா அதானே தூக்குல போடுவோம். ஆமா ஆமா தூக்கு தண்டனை. அந்த காலத்துல தூக்கு தண்டனை மரண தண்டனை. ஆமா இப்ப யாருக்கும் தூக்கு தண்டனை கிடையாது. அதனால யாரும் பயப்பட மாட்டாங்க. அதாங்க இப்ப 3 மாசம் 90 நாள். ஆமா கொலை செஞ்சா 3 மாசம். ஆமா அவன் கொலை செய்யறதுக்கு வந்து முயற்சி பண்ணா 1 மாசம் தின்னாடி சவுண்ட். 1 மாசம் அப்படியே எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால பாருங்க. சரி அவன் 1 மாசம் அப்படி முயற்சி பண்ணா 1 மாசம் உள்ள போயிட்டான். மனவோலை முன்னால வருது. சரி பகுதியை பிரிக்க மன்னனுடைய மந்திரி பின்னால வராரு. ஆமா உங்க ஓலையெல்லாம் படிச்சு பார்த்தாங்க. சரி அடேங்க அப்பா அரக்கனுக்கு பகுதியா? ஆமா இருசாவா வரியா வட்டியா வட்டிக்கு குட்டியா மந்திரி வருவானா? அதானே கரெக்ட் பண்ணீங்க. அந்த மந்திரி பாப்பமா அவனை இவமனு பாப்போம். பாப்புண்டா அப்படின்னா ஆங்கார கோவம் கொண்டு சரி கண்ணு அப்பதலை கண்கள் ரெண்டும் தக 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 தகன்னு பொறி பறக்கு. அப்படியே கோவத்துல நிக்காங்க. ஆங்கார கோவம் கொண்டு ஒரு தேசத்திலே கூடி அம்மோ என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? எப்படி? அரக்கனை போய் கொல்ல வேண்டும் அரச மன்னரே அவனில் கட்டி ஆள வேண்டும் ராஜமன்னரே அவனி கட்டில் ஆள வேண்டும் ராஜமன்னரே எங்க அரச மன்னரே அவனி கட்டி ஆள வேண்டும் ராஜமன்னரே. சூரியனாலே போலே துடி துடிக்கிறோம். இந்நேரத்திலே காயப்படும் நேரத்திலே கடவுள் சோதனை காய்ந்தனவோ மந்திரியும் கிசு கேட்கிறாரு. இந்த காய்ந்தனவோ மந்திரியும் கிசு கேட்கிறார். அரக்கனை போய் கொல்ல வேணும் அரச மன்னரே ராஜமன்னரே அவனை கட்டி ஆள வேண்டும். இன்னைக்கோட அரக்கனுடைய அரசாட்சியை நாம எல்லோரும் ஒன்று கூடி அவனுடைய அரசாட்சியை அழிக்க வேண்டும் என்று ஒற்றுமையா பேசுறாங்க. அமையா காயப்படும் நேரத்திலே கடவுள் சோதனை. சரி காய்ந்தனவும் மந்திரியும் கிஸ்து கேக்குறானா? ஆமா அரக்கனை போய் கொல்ல வேண்டும் அரச மன்னரே அதனில் கட்டி ஆள வேண்டும் ராஜமன்னரே. நமக்கு மிஞ்சியவே இருக்கான் அதானே. அதனால அவனை சரி பகுதி கேட்டு வரவனை பாத்துக்கிடுவோமே. ஆமா அப்படின்னு ஒன்னா திரண்டு கண்ணு செவக்க மீச துடிக்க சரி ஆங்கார கோபத்துல இருக்கிறார்கள். ஆமா அப்படி ஆங்கார கோபம் கொண்டு இருக்கிற பொழுது ஐயோ பார்த்தா மந்திரி பட்டத்து யானை மேல வாராரு. சரி ஏப்பா இது வரைக்கும் அவங்க ஊர்ல இருப்பாங்க அதானே. இன்னைக்கு என்னப்பா பேக்கூட்டம் பெருங்கூட்டமா இருக்கு. ஏப்பா எல்லாரும் ஒண்ணு கூடி நிக்கான். எல்லாவனும் ஒன்னா கூடி நிக்காங்களே அதானே அம்மா அப்படின்னு ஒரு உள்ளதுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வாராரு சபைக்குள்ள. சரி யாரும் அந்த வந்த மந்திரிய வான்னு கேட்கல வந்தனம் செய்யல. ஆமா ஒருத்தனும் கேட்கல. எதுக்கு வந்தியருன்னு கேட்கல. ஆமா அதான் 2 வாங்கிட்டு மந்திரி பார்த்தா சரி இவங்க தான் நம்மள வாணு கேட்கல. ஆமா கேட்க மாட்டாங்க. நம்மளாச்சும் பேச்ச கொடுத்து. ஆமா ஓ ராஜாதி ராஜ மன்னர்களே ஆமோ மன்னாதி மன்னர்களே மகுடமுடி தரித்த ராஜாக்களே சரி எங்க மன்னன் எழுதிய மன ஓலைக்கு பின்னால ஆமா அவருடைய மந்திரி நான் பகுதி வாங்க வந்தேன். ஆமா தாரியலா சுவாமின்னு தான் கேட்டார். சரி டே கிராதகா ஏய்
நீயும் அரக்கன்னு என்னைக்கு இந்த நாட்டுல பொறுப்புக்கு வந்தீங்களோ ஆமோ அன்னையில இருந்து நீதியே கெட்டு போச்சு. எல்லாம் போச்சு போ. எல்லாம் போச்சு. போச்சு. நீதி போச்சு, நேர்மை போச்சு, தயவு போச்சு, தாட்சியம் போச்சு, கடமை போச்சு, கண்ணியம் போச்சு, கட்டுப்பாடும் போச்சு. எந்த நேரம்னு காலை எடுத்து வச்சியோ போச்சே. எல்லாம் போச்சே பாவி. அப்பேற்பட்ட அவனுக்கு பகுதி கேட்டு நீ வந்திருக்கியா? அதானே. உனக்கு பகுதியா? இருசாவா? போடா போய் சொல்லுடா உங்க மன்னங்கிட்ட. ஆமா என்ன சொல்லணும்? சண்டையில செவிச்சா ஆமா தன்மான பகுதியை கட்டுதோம். அடியா அடியா. யுத்தத்துல செவிச்சா உடனே பகுதி தாரோம். சரி. போர்ல உங்க மண்ணை செவித்தாரனா உடனே உங்களுக்கு நாங்க போர் பகுதி தாரோம். அப்போ அமப்போ இல்லனா தர முடியாதுடா. சரி. டேய் போய் சொல்லி பாருனார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே மந்திரிக்கு அங்கம் பதறி அம்மோ ஆதி தனலாவி அடேங்க அப்பா அப்படி சிந்தை வந்து அப்படியே நிக்கா. கையும் காலும் கெட்டு 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 கெட்டுன்னு ஆடுது. பறகு கை பறகு பறக்கு பறக்கு. சரி. அப்படியே 12 மணியானோன்னு உங்களுக்கு கை பறக்க பத்தியலா? ஆமா. அத மாதிரி மந்திரிக்கு அரசர்கள் நிக்க நிலைய பார்த்து அம்மோ கட 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 கடன்னு கையும் காலும் கட கடன்னு அடி. அம்மையா அம்மையா. நமக்கு என்ன? சரி. தந்தா வாங்கிட்டு போவோம், இல்லன்னா இல்லன்னு போய் சொல்லுவோம். சொல்லுவோமே. தலை பிழைச்சு தம்பராம் பாக்கியம்னா 56 நாட்டையும் கடந்து அரக்க முன்னால மகனமா நிக்காரு மந்திரி. மகனமா வந்து நிக்காரு. அதானே அதானே. டே அரே டே ஏ மந்திரி மகனம் ஜாதிக்கு என்னப்பா காரணம்? அதானே. என்ன சொன்னாங்க? சரி சொல்லடா என்ற அரக்க என்ன கேட்கிறான் தெரியுமா? எப்படி? அடடே வாடா பிள்ளா மந்திரி, வாடா பிள்ளா மந்திரி, பகுதி வாங்க போனதென்ன, பயந்து நீர் வந்ததென்ன, இருசா வாங்க போனதென்ன, இப்படி நீர் வந்ததென்ன, என்ன சொன்னார் அரசரெல்லாம், என்ன சொன்னார் அரசரெல்லாம், என்னிடத்தில் சொல்லும் பிள்ளா. அவனே 56 தேசத்து அரசர்களை என்னப்பா சொன்னாங்க? தயக்கமின்றி என்கிட்ட சொல்லு சொல்லு. ஏன் மகனும் ஜாதிக என்ன காரணம்? அதானே. என்னப்பா சொல்லுப்பா, உன் முகத்துல ஈயாடலி என்னன்னு கேட்டார். சரி சாமி. ஆமா பகுதி பணம் கேட்டு போனேன். சரி எல்லாம் கொடுத்தாங்க, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்கல. என்ன 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 கொடுக்கல? சொல்லு சொல்லு. அடி ஒண்ணுதான் கொடுக்கல. ஆத்தா ஆத்தா கொஞ்ச நேரம் நின்னம்னு ஐயும். ஆமா என்ன பிச்சிருப்பாங்க, அதையும் வாங்கிட்டு தான் வந்திருப்பேன். சண்டையிலே செகிச்சா தன்மான பகுதியை தரமுங்காங்க. ஆமா யுத்தத்திலே செகிச்சா உடனே பகுதி தாரமுங்காங்க. சரி போர்ல செவிச்சா உடனே போர் பகுதி தாரமுங்காங்க. ஆமையா அப்ப திரட்டுடா நம்ம படைய. படை திரட்டு நாட்டப்பா கொடி என்றார். ஆமா அதை கேட்ட மந்திரியானவர் சரி மன்னா அவர்களோ 56 தேசத்து அரசர்கள். ஆமா நம்மளோ ஒரு நாட்டு அரசர்கள். சண்டைக்கு போனா கண்டிப்பா சண்டையிலே செய்ய முடியாது. சரி அதனாலே உங்களுக்கு மதி சொல்லுகிறேன் என்று மந்திரியானவர் அரக்கனுக்கு எப்படி மதி சொல்லுகிறார் தெரியுமா? மன்னவேனே வல்ல அரக்கா, மன்னவேனே வல்ல அரக்கா, மதி ஒன்று சொல்ல கேளும், அரசர் அழசைப்பதற்கு யானை இல்லை குதிரை இல்லை, ஆளால் படையாதும் இல்லை, இல்லை கம்பு இல்லை, கம்பு இல்லை, கட்டாரி சூரி இல்லை, ஈட்டி இல்லை, பாலா இல்லை, பாலா இல்லை, பாலா இல்லை, எடரு சுரி வங்கி இல்ல, நம்மட்ட எடரு சுரி வங்கி இல்ல, வங்கி இல்ல, அரசர்களை எரிக்க அக்கினி வரத்தை வாங்கலாம் என்று சொன்ன போதும் ஆமா ஆமையா அப்படியானால் அந்த ஆண்டவனை இப்போதே நான் போய் சென்று வருகிறேன். அசுரகுல வல்லரக்கனிடத்திலே ஆண்டவன் பகவான் சொன்னார். ஆமா பகவானை வேண்டி தவம் இருந்தால் பகை சிகிக்க வரவாங்களாம். சரி ஈசனை நினைச்சா எதிர்த்தவனை எரிக்க வரவாங்களாம். ஆமா பணிந்தவர்களை பாதுகாக்க பகவான் கிட்ட வராருக்குப்பான்னு மந்திரி சொல்லிட்டார். ஆமா ஆமா உடனே அரக்கன் தாயிட்ட சொன்னானா, தந்தைகிட்ட சொன்னானா, கெட்டுன பொண்டாட்டிட்ட சொன்னானா? பாய் பொண்டாட்டி மறந்தானா? இப்ப உள்ளவே கெட்டுன பொண்டாட்டிய கோயிலா நினைக்கான். ஆமா அவதான் கும்பிடும் கொல்ல தெய்வம்.
அந்த காலத்துல சரி அம்மா சொல்ல ஐயா கேட்க மாட்டாரு. ஆமா ஐயா சொல்லத்தான் அம்மா கேட்கணும். கண்டிப்பா. இப்ப அம்மா என்ன ஆணை போடுறாலும் அதைத்தான் அந்த ஐயா கேட்டுக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டிய மறந்தவனுக்கு போதானம் கிடையாதுல்ல. ஆமா. அதனாலே பாருங்கள், ஆண்டவன் பகவானை வேண்டி அக்கினிவரத்தை வாங்கி அரக்கன் ஆருண்யா வனத்திலே வந்து இறைவனை வேண்டி தவமறந்து நாரதரார் கலகத்தை செய்து இறைவனை பார்த்து அக்கினி வரத்திற்காக ஆண்டவன் தேவர் மூவர்களை எல்லாம் அழைத்து பாலைவனத்திலே சோலைவனமாக்கி அங்கு போய் அமர்ந்திருந்தார். இவர் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் பார்வதாதேவி என் பெருமாளாகிய கோபால கண்ணனை அழைத்தார். சரி. கண்ண பெருமாளோ கைலைக்கு வந்து அத்தானை அழைப்பதற்கு ஆய வேஷம் எடுத்து சென்றார். சரி. சீங்குழலை வாசித்தார். சிவனை அதலையை விட்டு வெளியிலே வரவழைத்தார். சரி. வரவழைத்து பெண் அவதாரம் எடுத்து அரக்கனை சங்காரம் செய்ய வேண்டும் என்று என் பெருமாள் ஜெகமோகினி போலே அவதாரம் எடுத்தார். ஆமா, ஜெகமோகினி போல அவதாரம் கொண்டு பெண்ணை போல் அவதாரம் எடுத்து உச்சியில இருந்த பாதவர தங்க நகைகள் எல்லாம் சூடி அரக்கன் ஆண்டவனை தேடுகிறான். என் பெருமாள் இறைவனை தேடுகிறார். சரி. இப்படி இருவேரும் அங்கும் இங்குமாக தேடுகின்ற பொழுது கண்ணபெருமாள் முன்னால் எப்படி நடந்து வருகிறார் தெரியுமா? எப்படி? காலில தண்ட கலகலவன கலகலவன கையில வளையல் படி பாடிவன கலகலவன வடக்கும் முகமா திரும்பி பார்த்தா பெருமாள் என்றும் நினைக்கலைய அரக்கை நினைக்கலைய ஒரு பெண் என்றுதான் நினைத்துட்டாரே ஆசைப்பட்டா மோகம் கொண்டான். யாரடியோ பெண்மாயிலே உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் தாயை எங்கிருந்து எங்க போற அரக்கனாவன் கேட்ட போது அரக்கனாவன் கேட்ட போது மோகினியாய் அது சொல்வா அரக்கன் தாமனா அவருக்கு தெரியாது, பெருமாள் தாமனா அவருக்கு தெரியாது. ஆமா, ஒருவருக்கொருவர் இணைந்து மோகதாகத்தினால் வந்தார்கள். சரி. ஏ வனவேடுவா வழிய விட்டு போடானார் என் பெருமாள் மோகினி. ஆமா, என்ன வேடமனா நினைக்க. சரி. நான் அவனி 56 தேசத்து அரசர்களுக்கு அதிபதி சக்கரவர்த்தி. என் பேரு வல்லரக்கமனார். ஆமா, நான் தான் ஜெகமோகினியா. சரி. நான் பிறந்தது மலையாளம், பேர் போகும் வடமதுரை. மதுரை மன்னங்கிட்ட நான் சண்டை போட்டு சுக்கங்கிட்ட சண்டை போட்டு நான் மலையாளத்துக்கு போறேன். ஆமா, என்ன வழி மரியாதை அண்ணா அரக்கான்னு சொன்னான். சரி. அம்மா மோகினி, என்ன இந்த இளமையிலே நீ சண்டை போட்டுக்கிட்டு கணவங்கிட்ட சண்டை போட்ட தாயாரை விட போற? ஆமா, வா. சரி. என்னோடு மாலை சூட்டி மனைமுடத்தி வந்தையானா அம்மா மன்னவனும் தேவியுமா வாழ்ந்துடலாமடா. சரி சரி, உனக்கு நான் வாக்கப்படணும்னா நான் சொல்ல நீ கேட்கணும். ஆமா, என்ன சொல்லு. ஆமா, நான் போது வத்தியா யமன நதி. சரி. இந்த நதியில முங்கணும் முழுவணும். ஆமா ஆமா, ஈசன் தந்தாருல உனக்கு அக்கினி வரும் அன்னைக்கு. சரி. ஆண்டவன் அத மனசார நினைச்சுக்கோ. ஆமா,
ஆள்காட்டி விரல் எடுத்து ஆமோ உன் தொண்டையில உன் தலைய 3 சொத்து சொத்திக்கோ. சரி, தொண்டையில வைக்கணும். ஆமா ஆமா, ஆண்டவன் தான் நினைச்சுக்கணும். ஐயா, தன்னை தவிர என்னை தவிர எல்லாத்தையும் தொட்டா எரியணும்னு கேட்டானா? இல்ல இல்ல, யார தொட்டாலும் எரியணும்னு தான் கேட்டான். ஆமா, அந்த வரத்தை தான் என் பெருமாள் கேட்டார். சரி, உடனே பெண்ணுக்கு ஆசை கொண்ட அசுரகுல வல்லரக்கு ஆமா அந்த யமுனை ஆற்றங்கரையடியில முங்குவானா முழுகுவானா மோகினிய கரம் பிடித்தான். ஆறளவு தண்ணிக்குள்ள மன்னனாவே இறங்குவானா. அம்மா அம்மா மோகினிய கடைசி கால வர கண்ணதும் கலங்கிடாமல் காலமாது கழிப்பேன் என்று ஏ சத்தியமே செய்வானா ஐயா செய்வானா. அங்கே எரிந்து போனா வல்லையரக அரகை எரிந்து போன அந்த வேளையில எம்பெருமாள் கோபாலன் என் சொரூபம் அதை மாற்றுவாரா. அப்பா பெருமாளாக அவர் வடிவம் கொண்டு ஏன் அத்தாம் பக்கம் அவர் ஓடிவாரா. ஏ அத்தானே பகவானே அத்தானே பகவானே அரகனையும் கொன்று விட்டேன். அத்தானே பகவானே